பிரைஸ்லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளிலே கூட அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன், அவருடைய வாழ்க்கையில் பார்த்தா தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷன். தேவ பக்தியுள்ள ஒரு மனிதன் மாத்திரமல்ல, தன் குடும்பத்தோட கர்த்தருக்கு நேராக விசுவாசத்தின் பாதையிலே, ஜெபத்தின் பாதையில், கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பாதையில் அவர் நடத்துகிற ஒரு மனிதனாக பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, குடும்பமாக தானம் தர்மங்களை பண்ணுகிற நல்ல ஒரு மனிதனாக நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் இல்லையா? அது தானம் தர்மங்கள், தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக அந்த ஜெபத்தில் வழிநடத்துகிற ஒரு நல்ல மனிதனை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவன் உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதன். அந்த 9ஆம் மணி உபவாச ஜெபத்தில் அந்த மனிதனுடைய தரிசனம் பார்க்குற ஒரு மனிதனாக கூட நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம் இருக்கா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? கீழ்ப்படிதல் இருக்கா? தேவனுக்கு நேராக நம்ம குடும்பத்தை நம்ம வழிநடத்துகிறோமா? நம் குடும்பத்தோட தானம் தர்மங்கள் பிறருக்கு நம்ம செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.